இன்றைக்கி முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல அட்டகாசமான சுவையில் ஒரு பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி அதிக சத்து கொண்ட முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க. அதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லு உலர வச்சுருக்கேங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறதுங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதையும் ஒரு நாள் நைட்டு ஃபேன் காற்றுலே உலர வச்சதுங்க. அது 2 கைப்பிடி எடுத்திருக்கோம் முருங்கைக்கீரை. இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லு உலர வச்சது தான் இப்போ நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட்டு இது கூட என்ன எடுத்துக்கிறோன்னா, பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கிறோங்க. 2 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துக்கிறோங்க. இந்த உளுந்து கடலப்பருப்பு போடும்போது நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதுக்காக அதோட காரத்துக்காக நான் மிளகு எடுத்துக்கிறேங்க. மிளகு என்னென்னா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. காரத்துக்கு மிளகு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதோட ஜீரகம் அதில் அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அடுத்தது உப்பு எடுத்துக்கிறோம். உப்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணணும்ல, அதுக்காக உப்பு எடுத்துக்கிறதுங்க. ஸோ அதோட நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த கீரையும் சரி கருவேப்பிலையும் சரி நம்ம ஆல்ரெடி கழுவி காய வச்சதுங்க. இது இப்போ கீரையிலே அதிக சத்தானது முருங்கைக்கீரை தாங்க. நம்ம ஆல்ரெடி மணத்தக்காளி கீரையை வச்சு பருப்பு போட்டு கடைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட அரைக்கீரை கடையில் எப்படி இருக்கும் அப்படி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் முருங்கைக்கீரை டேஸ்ட்டாக எப்படி பொரிக்கலாங்கிறதும் வீடியோ போட்டிருக்கோம். அது யூஸ்வலாக இப்போ மணத்தக்காளியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா பொரியல் பண்ணி சாப்பிடுவோம், இல்லைனா சூப்பு வச்சு குடிப்போம். அது சூப்பு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. மணத்தக்காளி கீரை டேஸ்ட்டாக சூப் எப்படி பண்ணலாங்கிறதும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் பாருங்கள். அப்புறம் ஸோ முருங்கைக்கீரையும் எப்படி கடையலாங்கிறது அடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ ஒரு கடாய் நல்லா ட்ரை ஆக்கி வச்சுக்கிறோங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை எப்படி நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இது நிழலே பண்ணுறதுக்காக ட்ரையான ஒரு கடாய் இரும்பு கடாய் எடுத்துருக்கேங்க. அது நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க. அதில் நம்ம எடுத்துருக்க கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கலாங்க. இதோட நம்ம எடுத்துருக்க முருங்கைக்கீரையும் போட்டு சேர்த்து 2 ஒன்று போல் என்ன செய்யலாம்னா நல்லா அது சவுண்டு நம்ம கையில் இது பண்ணும் போதே ஒரு சவுண்டு கேட்குங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஸோ கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி சவுண்டு கேட்குங்க. நசுக்குனோம்னா இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பு போட்டுடலாம். ரெண்டையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க. இல்லை எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க. அப்படியே ட்ரையாகவே என்ன செஞ்சுக்கோங்க, வறுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் கடலப்பருப்பையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகணுன்னே நான் காமிக்கிறேங்க. ஸோ இது நல்லா நான் வறுத்தாச்சுங்க. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை போட்டு வறுக்கலாங்க. மிளகு ஜீரகம் நல்லா கொஞ்சம் வறுத்த பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடலாங்க. இதில் இப்போ பெருங்காயத்தூள் போடலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதையே லைட்டாக வறுத்துக்கலாங்க. ஸோ இதை நல்லா ஆற வச்சு அரைக்கலாங்க. ஆற வச்சுட்டு இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு போட்டுடலாங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வரலாம். அரைச்சிட்டு நான் காமிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்கங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு டேஸ்டி அண்டு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை அண்டு கருவேப்பிலை சேர்த்த பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பொடியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர், அது காற்று போகாத ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லைனா ஒரு இதில் எடுத்து அதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் இட்லி பொடி மாதிரி இட்லி தோசைக்கு இப்போ நெய்யோடு சேர்த்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்து பொடியாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாதத்தில் நெய்யோடு சேர்த்து போட்டு சுட சுட சாதம் வச்சு அதோட பெசன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா இந்த பொடியை வச்சு எப்படி மிக்ஸ்டு ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. இது நீங்கள் முருங்கைக்கீரை கிடைக்காத டயத்தில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டயத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.